ஆனந்த ஒளி அன்ன சேவா மகா சிவராத்திரி 2026 குழுவில் இருக்கும் அத்தனை சிவ சொந்தங்களின் சார்பாக இன்று நமக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. அவர்கள் அத்துணை பேரும் மிகவும் மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக நீடூழி வாழ வேண்டும். ஈசன் அருள் பரிபூர்ணமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் அத்துணை பேரும் பிரார்த்தித்துக் கொள்வதோடு அவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி வாழ்த்துகிறோம். அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஆனந்தொளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு செய்யும் அன்னதான சேவையின் ஒரு சிறு காட்சி. இந்த அன்னதான சேவை சென்ற மகா சிவராத்திரி அன்று நாம் ஒரு வாட்ஸ்அப் குழுவை நடத்தி மகா சிவராத்திரி இரவு முழுவதும் சிவதரிசனத்தை காண பல பயிற்சிகளை கொடுத்தோம். அந்த மகா சிவராத்திரி 2026 குழுவின் சார்பாக இந்த அன்னதான சேவை மிக சிறப்பாக நடைபெற்றது. எங்களது அன்னசேவா குழு ஒவ்வொரு நாளும் எங்களால் முடிந்த அளவுக்கு உணவு தானங்களை மிக சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். அன்னதானம் அப்படின்னா என்ன? அறமும் கருணையும் மனித நேயமும் கலந்தது தான் அன்னதான சேவை. திருவள்ளுவர் அழகா சொல்றாரு, பசிப்பினி தீர் மருந்துண்டி. அதாவது ஒருவருக்கு உணவு கொடுப்பது உயிர் கொடுப்பதற்கு சமம் அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை சொல்லுகின்றார். திருநாவுக்கரசர் என்ன சொல்லுகின்றார் தேவாரத்தில்? பசியார் முகம் பார்த்து பசியை தீர்ப்பதே பசுபதி வழிபாடு. அதாவது எவர் ஒருவர் பசியுடன் இருக்கின்றாரோ அவரை சிவத்தோடு இணைத்து சிவனாக பாவித்து அவருக்கு உணவு தருவதுதான் சிவபூஜை அப்படின்னு சொல்றாரு. அன்பு சொந்தங்களே, வாருங்கள் நாமும் சேர்ந்து அன்னதானம் பண்ணுவோம். பல வருடங்களாக ஆனந்தொளி அறக்கட்டளை இந்த சேவையை மிக சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம். இதுக்காக அன்னசேவா குழு என்ற ஒரு குழுவை நடத்திட்டு இருக்கோம். அந்த குழுவில் சில அன்பு உள்ளங்கள் சேர்ந்திருக்காங்க. அவர்களின் பங்களிப்போடு எங்களின் பங்களிப்போடு ஒவ்வொரு நாளும் நாங்கள் அன்னதான சேவையை மிக சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். இந்த புனிதமான சேவைக்கு நீங்களும் பங்களிப்பு தர முன்வருமாறு உங்களிடம் அன்பு வேண்டுகோளை வைக்கின்றேன். டிஸ்பிளேல எங்களது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், கூகுள் பே நம்பர் கொடுத்துருக்கோம், ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கோம். உங்கள் வீட்டில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற சந்தோஷமான நாட்களில் எங்களது அன்னசேவா குழுவுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் வீட்டில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களின் நினைவு நாளில் அவர்களுக்கு வணக்கம் தெரிவிக்கும் விதமாக எங்களது அன்னசேவா குழுவுக்கு உதவி செய்ய முன்வாருங்கள். அன்னதான சேவையில் எங்களது அன்னசேவா குழு முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். வாருங்கள், சேர்ந்து அன்னதானம் செய்வோம். இறையருள் பெற்று ஆனந்தமாய் ஆரோக்கியமாய் வாழ்வோம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.